நீங்க இது பாக்குறீங்கன்னா நான் தப்பிச்சு வரல. அந்த இரவு, அந்த அறை மூச்சு விட ஆரம்பிச்சது. அனன்யா, 28 வயது, ஆர்கிடெக்ட், யூடியூப் vlogger. பேய், ஆவி, சாபம் இதெல்லாம் அவளுக்கு கற்பனை. அவள் நம்புறது சுவர், தரை, கட்டிடங்கள். ஏன்னா அவைகள் எல்லாத்தையும் நினைவில் வைக்குது. abandoned places. அவள் கேமராவுக்கு பேசினாள். நம்மை மறக்காது, நாம் தான் அவைகளை மறந்துடுறோம். மலைப்பாதை, மூடுபனி, முன்னால் ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸ். நிக்குது, மூச்சு பிடிச்ச மாதிரி. கீ சத்தம். ரூம் 6க்கு போகாதீங்க. கேர்டேக்கர் ராகவ், மென்மையான குரல், கண் தொடர்பு இல்லாமல். ரிப்பேர். அவள் சிரித்தாள். ஓகே. காலி வழித்தடங்கள், காலடி சத்தம், எக்கோ. அவள் நிற்கிறாள். யாரும் இல்லை. ஆனா சுவர் அவளை கவனிக்குது. மூச்சு. அவள் திரும்பினாள். எதுவும் இல்லை. ஆனா மைக் ரெக்கார்ட் பண்ணுது. மூச்சு. ரூம் 6 பூட்டி இருக்கணும். ஆனா கதவு சூடு. கை வைக்கிறாள். ஹார்ட் பீட். இரவு. சுவர் சத்தம். காற்றில்லாமலே. ஒரு பெண் அழுகிறாள். மெதுவாக. அனன்யா. அவள் உறைந்தாள். அது அம்மாவின் குரல். 12 வயசு. தீ விபத்து. அம்மா காணாமல் போனாள். சாவில்லை, முடிவில்லை. இப்போ அதே எரிந்த மர வாசனை. ஒரு டைரி. இந்த அறை மூச்சு விடுது, நினைவில் வைக்குது. 20 வருடங்களுக்கு முன்னாடி. அவள் ராகவை எதிர்கொள்கிறாள். இங்க என்ன நடக்குது? அவன் சொல்றான். சில கெஸ்டுகள் செக் அவுட் பண்ணவே இல்ல. அந்த இரவு ரூம் 6 தானா திறக்குது. உள்ளே சுவர் அசைகிறது. மூச்சு உயிரோட. இந்த அறை துக்கத்தை உண்ணுது. அம்மா உடலில் இல்லை, ஆனா மனசுல சிக்கியிருந்தாள். இங்கே இரு. அறை கிசுகிசுக்குது. நிழல்கள், கைகள். அவள் கத்துகிறாள். இல்ல. டைரிய தீயில் போர்கிறாள். கட்டிடம் நடுங்குது, கத்துது. காலை. கெஸ்ட் ஹவுஸ் அமைதி. ரூம் 6 இல்லை. ராகவ் இல்லை. வீட்டில் அந்த இரவு முடிந்தது. அனன்யா அந்த கெஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியே வந்தாள். இந்த முறை அந்த அறை அவளை தொடரவில்லை. இரவு, வீடு, அமைதி. லேப்டாப் முன் உட்கார்ந்து அவள் அந்த வீடியோவை எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தாள். ஹெட்ஃபோன்ஸ் போட்டாள். சில வினாடிகள். அமைதி. மூச்சு இல்லை, சத்தமில்லை. அவள் நிம்மதியாக மூச்சு விட்டாள். மெதுவாக ஸ்கிரீனை பாஸ் பண்ணினாள். வீடியோல ரூம் 6ஐ டிலீட் பண்ணினாள். அந்த நினைவும் அந்த இடமும் அவளுடைய வாழ்க்கையிலிருந்து அழிந்தது. இது போன்ற கதைகள் கேட்க, பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.